வாவ் வாட் அ ஃபென்டாஸ்டிக் டே. சங்க ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட் டேவே செம்மையா போணுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம சுகன் சோகினி தான். ஆமா நெட்டவள்ளி, எனக்கு ஒரு டவுட்டு. உங்களுக்கு என்ன பேரே ஒரு தினுசா வச்சிருக்கிறாங்க? அது என்ன தினுசான்னு ஒரு பேரு? எங்க அம்மாவை தான் கேட்கணும். என்ன பண்ணுறது? என் பேர் திக்கி திக்கி பேசுறதுனால திக்குவாய் தினுசா அப்படின்னு எல்லாரும் கூப்பிடுறாங்க. அச்சோ, இப்படி இல்லாமல் பட்ட பேர் வைக்கிறது வெரி பேட் சொசைட்டி. ஒரு உண்மை என்ன தெரியுமா? உங்கள் பேர் உண்மையிலே ரொம்ப ஒரு தினுசா இருக்கு. தேங்க்யூ. கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லை. சங்கம் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் டே செம்மையாக போணுச்சு. ரெண்டாவது டே ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிப்போம், சீக்கிரம் டைமுக்கு வந்து சேருவோன்னு பொறுப்பு இருக்கா யாருக்காவது? இன்னும் பாரு, ஒருத்தவங்கள கூட காணும். நம்ம ராசாமணி அக்காவை கூட காணும் பாரு. இப்படி இர்ரெஸ்பான்சிபிளா இருந்தா இந்த சொசைட்டில எப்படி ஒரு நல்ல சேஞ்ச் கொண்டு வர்றது? கரெக்டா சொன்னேன் சார். சதுரடி 3000 குறைஞ்சிங்க ஃப்ளாட்டே இல்லை. நீங்கள் 3000 ரூபாய்க்கு விருப்பமாக இருந்தால் வாங்க, இல்லைன்னா பார்ட்டி வேறு பார்ட்டி ரெடியாக இருக்குது. கார்னர் பிளாட்டு சார், தெற்கு பார்த்த வாசல், காற்று சும்மா ஜில்லு ஜில்லுன்னு வீசும். இந்த மாதிரி பிளாட் உங்களுக்கு நீங்கள் தேடினாலும் கிடைக்காது. 3000 ரூபாய்க்கு குறைஞ்சி கிடையாது சார். நீங்கள் சொல்கிறீங்களா? சரி ரைட்டு, உங்களுக்காக வேணால் பார்ட்டிட்டு நான் பேசி பார்க்குறேன். இருந்தாலும் 3000 ரூபாய்க்கு குறைஞ்சி கிடையாது. எனக்கு கமிஷன் காசு கரெக்டாக வந்துடணும் சொல்லிட்டேன். என்னம்மா புரோக்கரம்மா, ரேட்டு மட்டும் கொஞ்சம் பார்த்து பேசுமா. இதை பாருங்கள் சார், முதல்ல நீங்கள் ஃப்ளாட்டை வந்து பாருங்கள். உங்களுக்கு பார்த்த பிறகு பிடிச்சிருந்ததுன்னா அதுக்கப்புறமா பேசிக்கலாம். ரேட்டு ஃபிக்ஸடு தான், 3000க்கு குறைஞ்சி கிடையவே கிடையாது. அருமையான ஃப்ளாட்டு. விருப்பம் இருந்தால் வாங்குங்க, இல்லைன்னா பார்ட்டி என்கிட்ட கையில் ரெடியாக இருந்துக்கிட்டே இருக்குது சார். நீங்கள் ஒரு ஆள் தான் பார்ட்டி நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? இல்லைம்மா, ரேட்டு அதிகமாக இருக்குது, அதனால தாம்மா வரல. காசா பார்க்காதீங்க சார், ஃப்ளாட்டாக பாருங்கள். அருமையான இடம். இடத்த பார்க்காமலே நீங்கள் வீட்டுக்கு ரேட்டை குறைங்கன்னு சொன்னால் எப்படி சார் குறைக்க முடியும்? ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் சார். சரி புரோக்கரம்மா, நான் வந்துட்டு ஃபோன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து இடத்த பார்த்துக்கிட்டு பேசிக்கலாம். ஓகே, வந்து பார்த்துக்கிட்டு எதாக இருந்தாலும் பேசிக்கங்க. வச்சிட்றேன். அப்பா சாமி, ஒரு இடத்த விற்று கொடுத்துட்டு நம்ம கையில் காசாக பார்க்குறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுது. ஏன் இவ்வளோ சீக்கிரமாக வந்த ரேவதி? லேட்டாக வந்திருக்கலாம்ல. அச்சோ, தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்திருப்பேனே. அந்த முக்கத்தில் வாடகைக்கு வீடு கேட்டாங்க. அட்வான்ஸ் எவ்வளோ, வாடகை எவ்வளோ, வந்து வீட்டை பார்த்துட்டு போனாக்கா நான் ரேட்டு பேசி சொல்லி விட்ருவேன். ஒரு 5 நிமிஷம் இருக்கீங்களா? நான் போயிட்டு வந்துடுவா. என்ன கோவப்படுத்தாத ரேவதி, இன்னும் 2 பேர் வரலையேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். நெட்டவள்ளி கோவப்படாத, அதான் வந்துட்டேன்ல. எங்கே ராசாமணியை காணா, அப்புறம் நம்ம மெயினான ஆள் சுகன் சோகினியை காணா. ஏக்கா ராசாமணி அக்கா, நீனும் நானும் ஒன்னா தானே கிளம்புனா? ஒரு 5 நிமிஷம் நீ முன்னாடி போடி பின்னாடி வரேன்னு சொன்னல, வரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? என்னக்கா பண்ண? அடி என்னமோ மாதிரி இருக்குன்னு ஒரு காப்பி போட்டு குடிச்சிட்டு வந்தா, அதான் நேரம் ஆச்சு. நீ ஏன் இப்படி பறக்குற? இப்போ என்ன பிரச்சனை ஆகிப்போச்சு உனக்கு? சாதிக்க பிறந்த சங்கத்தில் சாதிக்கிறதுக்கான வெறியே யாருக்கிட்ட இல்லையே. அதெல்லாம் நிறைய இருக்குடி. இன்னைக்கு என்னடி சங்கத்துக்கு முக்கியமான வேலை வந்திருக்கு? சாதிக்க பிறந்த சங்கத்துக்கு என்னுடைய வணக்கம். இன்னைக்கு முக்கியமான விஷயத்தோட வந்திருக்கிறேன். வாமா சுகன் சோகினி, உங்கள் அக்கா பொண்ணு வீட்டில் பத்திரமா கொண்டு விட்டுட்டியா? 2 பேரும் நல்லா இருக்காங்களா? ரொம்ப நல்லா இருக்காங்க. சங்கத்தில் ஏதோ முக்கியமான விஷயத்தோட வந்திருக்கேன்னு சொன்னியே சோகினி, அது என்ன முக்கியமான விஷயம்? பக்கத்து வீட்டில் புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு சண்டை. கறி குழம்புல உப்பு கூட போயிடுச்சுன்னு காரி துப்பிக்கிட்டு இருக்கான் புருஷங்காரன். பொண்டாட்டி உட்காந்து ஓரமாக அழுதுகிட்டு இருக்கா. இதை நாம பண்ணதான் அந்த பிரச்சனை தீர்த்து வைக்க முடியும். நீ ஒருத்தி தாமா சங்கத்தில் கரெக்டாக நடந்துக்கிற. நாங்க எல்லாருமே கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகுது, இன்னும் ஒரு கறி குழம்பு வைக்க தெரியல. நான் நல்லா தான் வச்சேன், நீங்க தானே உப்பு பத்தலன்னு சொன்னீங்க. அதான் இப்ப எல்லா பிரச்சனைக்கு காரணமே. ஏய், ஆட்டுக்கறி என்ன விலை விற்கிது தெரியுமாடி? 1000 ரூபாய் காசு இல்லாமல் ஒரு பொருள் வாங்கிட்டு வர முடியலடி. 1000 ரூபாய் காசு சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? செலவு பண்ணது ரொம்ப ஈஸிடி. ஒரு வேளை நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிடலான்னு பார்த்தாக்க அப்படி உப்பள்ளி கொட்டி ஏண்டி என் உயிரை எடுக்கிற? ஹலோ சார், வீட்டில் யாரு? கொஞ்சம் கதவை தரங்க. யாரு? உள்ள வாங்கம்மா. அச்சிச்சோ, யாருமா நீங்களா? என்னம்மா இவ்வளோ பேர் வந்திருக்கிறீங்க? ஏமா வந்திருக்கிறீங்க? உங்க வீட்டு பிரச்சனை சரி பண்றதுக்காக தான் நாங்க வந்திருக்கிறோம். நாங்க தான் சாதிக்க பிறந்த சங்கம். உங்க வீட்டுல ஒரு பிரச்சனை தான் இருக்குன்னு நாங்க கேள்விப்பட்டோம். இன்னொரு பிரச்சனையை சொல்லுங்க. 2 பிரச்சனை தான் ஆடி ஆஃபர்ல. 1 சரி பண்ணா இன்னொன்று இலவசம். 2 பிரச்சனையும் சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்க அந்த வீட்டை விட்டு போறோம். அக்கா, நீங்க ரொம்ப ஹைட்டா இருக்கீங்க. உங்கள்கிட்ட சொல்றேன், கறி குழம்பு வைக்க சொல்லி சொன்னாருக்கா. இவர் தாக்கா உப்பு பார்த்தாரு, அது உப்பு பத்தலன்னு சொன்னாருக்கா. இவர் சொன்னதுனால தாக்கா நான் உப்பு போட்டேன். இப்போ உப்பு கக்கிதுன்னு சண்டைக்கு வராருக்கா. என்ன தம்பி, கறி குழம்புல உப்பு கூட போயிடுச்சா? அதான் ரொம்ப கடுப்பா இருக்கிறீங்களா?
பின்ன என்னங்க 1000 ரூபா 1500 செலவு பண்ணி பொருளை வாங்கிட்டு வர்றது எதுக்கு? நல்ல நிம்மதியாக ஒரு வேளை திருப்தியாக சாப்பிட்றதுக்கு தானேங்க. சாப்பாட்டில் உப்பள்ளி கொட்டி வச்சிருந்தா எப்படிங்க சாப்பிட்றது? ஆனா அது ஏன் தப்பு கிடையாது. இவர் தான் உப்பு பத்தலன்னு சொன்னார். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? நான் 1000 சொல்லுவேங்க. சமைக்கிறது இவ வேலை தானங்க. அது இவ தானங்க ஒழுங்கா செய்யணும். நீங்க 2 பேரும் சண்டையை முதல்ல நிப்பாட்டுங்க. இதுக்கு நல்ல சொல்யூஷன் நான் கொடுக்குறேன். உங்க வீட்டு கறிக்குழம்பு ஃபர்ஸ்ட் எடுத்துருவாமா. இங்கெல்லாம் எடுத்துட்டு வர முடியாது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு அதை நீங்க சொல்லுங்க. வாசனை நல்லா இருக்கு, கொஞ்சம் டேஸ்ட் பார்க்கலான்னு பார்த்தா கரும்பு முடிச்சப்ப தரமாட்டான் போல இருக்கு. என்னக்கா யோசிக்கிறீங்க? அந்த பாருங்க தம்பி, என்னடா உப்பு கூட போயிடுச்சுன்னு வருத்தப்படாதீங்க. அம்மாடி வீட்டில் 2 உருளைக்கிழங்கு இருக்கா, எடுத்து நல்லா கழுவிட்டு அதை 4 நறுக்கி அந்த குழம்புல போட்டு கொதிக்க வைக்குமா. அந்த உப்பு பூரா போயிடும், குழம்பு அருமையா இருக்கும். பிரச்சனை தீர்ந்துச்சா? தேங்க்யூ, உடனே ட்ரை பண்ணி பார்த்துறேன்க்கா. சீக்கிரம் போய் செய்யடி போடி. உருளைக்கிழங்கு எங்க இருக்குங்க? அதுவே தெரியல. இவ எப்படி குழம்பு வச்சிருப்பா? காய்கறி கூடையில தான் இருக்கு, பாருடி. எடுத்தாச்சு, நல்லா கழுவிட்டு அடிக்கே போட்டாச்சு. குழம்புல கொதிச்சிட்டு இருக்குங்க. இதோ வர்றேன். அக்கா, உங்களுக்கு இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் கூட தெரியுமா? சூப்பரா பிரச்சனை தீர்த்து வச்சுங்கக்கா. என்ன பண்ண முடியும்? 3 பிள்ளைய பெற்றவளுக்கு இது கூட தெரியலன்னா காரி துப்பிட மாட்டாரா எங்க மாமா? ஐயோ, என் கையால சாப்பிட்டாதாண்டி என் பிள்ளைங்க நல்லா சாப்பிடும். எப்படி சாப்பிட்டுச்சோ என்னமோ தெரியல. அதை நினைச்சா வேற அப்பப்ப எனக்கு கவலையா இருக்குடி. பார்த்துக்கலாம் விடுக்கா. ஏய், குழம்பு டேஸ்டா இருக்குடி. நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சா குழம்பு ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நன்றி. நாங்க கேட்காமலே உதவி செஞ்சீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அது எங்க சங்கத்தோட கடமை. உங்க நன்றியெல்லாம் நாங்க எதிர்பார்க்க மாட்டோம். ஒரு பிரச்சனை தீர்த்து வச்சிட்டோம். இன்னொரு பிரச்சனை என்ன? 1க்கு 2 ஆடி ஆஃபர். இன்னொரு பிரச்சனை என்ன இருக்கு சொல்லுங்க. ஓ, அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லை. ப்ராப்ளம் இருந்தால் கண்டிப்பாக நானே உங்களை கூப்பிடுறேன். தேங்க்யூ. எங்கள் சங்கத்தோட நம்பரை நாங்கள் வாட்ஸ்அப் பண்ணுறோம். எதாக இருந்தாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். 24 hours நாங்கள் அவைலபிளாக தான் இருப்போம். தேங்க்யூ, பாய். நான் உங்கள் பக்கத்து வீடு தான். நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. எதாக இருந்தாலும் என்ன கூப்பிடுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நீனும் தெரிஞ்சு வச்சுக்கோ. என் செல்லம். அச்சோ, எனக்கு வெக்கமாக இருக்குங்க. எட்டியே சி கருமை இளவே, என்ன தடி தின்ன இந்த நாத்த நாரி தொலைக்குது. அச்சோ, கரும 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 சி. ஐயோ, ரொம்ப தான் பண்றீங்க. ஏன் உங்களுக்கெல்லாம் கேஸே ரிலீஸ் ஆகாதா? நல்லா அதிசயமாப்பா. மூக்க பொத்துறீங்க கருமங்கிறதையும். ஐயோ ஐயோ ஐயோ. நீங்களும் மனுஷன்தான், உங்களுக்கும் வரும். ரொம்ப நடிக்காதீங்க. காலையில இருந்து அடக்கி வைக்கிறதுக்கு நான் என்ன பாடுபட்டேன் தெரியுமா? எனக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம் என்னன்னு. இந்த சங்கம் நல்லபடியா இருக்கணுங்கிறதுக்காக எதெல்லாம் அடக்க வேண்டியதா இருக்கு. ஏன்டி இப்படி கருமம் பிடிச்ச பிச்சாவே பேசுற? பாத்ரூம் போறதுனா போய் தொலைய வேண்டியதானடி. நீ சொல்லுவ, நல்லா சொல்லுவ. வந்தா நாங்க போக மாட்டோமா? பாத்ரூம் வர மாட்டேன், இந்த காத்து தானே வருது. நான் என்ன பண்றது? இதுக்கும் நான் எந்த வகையிலும் காரணம் கிடையாது. பிரியாணி தான் காரணம். நேற்று பாய் வீட்டில் பிரியாணி கொடுத்தாங்களா, ஃபுல் கட்டு கட்டிட்டேன். வயிற்றுக்குள்ளேயே பெரட்டுதே ஒளியே வெளியில வரமாட்டேங்குது. அச்சோ 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 அச்சோ, கருமத்தை கருமத்தை. இந்த பார் ரேவதி, ரொம்ப தான் பண்ணாத. பூனைக்கு ஒரு காலம் வந்தா யானைக்கும் ஒரு காலம் வரும். அச்சச்சோ, நெட்டவள்ளி பழமொழியை தப்பா சொல்றீங்க. இங்க பார் சுகன் சோகினி, ஏதோ நீ தான் 2 பிரச்சனையை கொண்டுகிட்டு வந்து அதை தீர்த்து வச்சதுனால தான் அந்த சங்கம் நல்லபடியா ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு காரணத்துக்காக நீ சொல்றதை நான் பொறுத்துக்கிறேன். இருந்தாலும் நீ எல்லாம் அப்படி சொல்லக்கூடாது, புரிஞ்சுச்சா? ஏன்னா உனக்கும் வரும், உன் அக்காவுக்கும் வரும், அக்கா பொண்ணுக்கும் வரும், உலகத்துல பிள்ளையா பிறந்த எல்லாருக்குமே வரும். அதிசயமே எனக்கு மட்டும்தான் வருது. நீங்க எல்லாம் ஓவரா பண்ணாதீங்க. அச்சோ, அம்மா வயிற்று கலக்குதே, வயிற்று கலக்குதே. ஐயோ, எப்ப பார்த்தாலும் சங்கத்தை ரோட்லயே வைக்கிறாளுகளே. இப்ப எனக்கு வயிற்று கலக்குதே. எங்க நான் பாத்ரூம் போறதுன்னு தெரியலையே. தபரடி நெட்டவள்ளி, அப்படி மரத்து ஓரமா போயிட்டு வாடி. போடி, சீக்கிரமா போடி, மானத்தை வாங்காதடி. ஐயோ, முடியலையே முடியலையே. நீங்க எல்லாம் கண்ணை முடிக்கங்க. சங்கத்துல இதை பத்தி வெளியில மூச்சு விடக்கூடாது சொல்லிட்டேன். ஐயோ, கலக்குதே கலக்குதே. ஆமா ஆமா, ஏற்கனவே நீ பண்ணின வேலையிலே மூச்சு விட முடியாம தான் நின்றுகிட்டு இருக்கிறோம். போ, முதல்ல போ. சுகன் சோகினி, அடுத்து என்ன ப்ராப்ளம் இருக்கு? வாட்ஸ்அப் நம்பருக்கு ஏதாவது மெசேஜ் வந்திருக்குதா? அடுத்த தெருவில் மாமியாவுக்கும் மருமகளுக்கும் ஒரே சண்டையம். நம்ம போய் தான் தீர்த்து வைக்கணும். சாதிக்க பிறந்த சங்கத்தின் வேட்டை தொடரும். முடிஞ்சிருச்சுக்கா, முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு. அப்பாடா, இப்போதான் கண்ணு பளிச்சுன்னு தெரியுது.